இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாதை. இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லி நான் முரசொலியில ஒரு கட்டுரை எழுதினேன். அதை நான் ட்வீட் போட்டா எனக்கு பதில்கள் எல்லாம் எப்படி வருது? வட மாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அடிப்படையில் அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க, ஆதரவோடு பேசுறாங்க. பிரீத்தி என்பவருடைய ட்வீட் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது சரிதான், அவைன் என்பவர் கதை மொழியை பேசவோ புரிஞ்சுக்கவோ முடியல, இந்தி திணிப்பை தடுங்கன்னு எழுதியிருக்கிறார். இப்படி ஏராளமான பேர் இந்தி மொழியை திணிப்பால தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு. எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழ கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க. நாங்க தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க. நாங்க இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள்.